சென்னை விமான நிலையத்திலிருந்து காரில் புறப்பட்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சென்னை YMCA மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்ட மேடைக்கு புறப்பட்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். சென்னை YMCA மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்ட மேடைக்கு பிரதமர் மோடி புறப்பட்டிருக்கிறார். சென்னை YMCA மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்ட மேடைக்கு பிரதமர் மோடி புறப்பட்டிருக்கிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து தற்போது அவர் புறப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். கல்பாக்கத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் நரேந்திர மோடி தற்போது பொதுக்கூட்டத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். YMCA மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்ட மேடைக்கு புறப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை முழுவதும் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது பொதுக்கூட்டத்திற்கு பிரதமர் மோடி புறப்பட்டிருக்கிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து காரில் பிரதமர் மோடி புறப்பட்டிருக்கிறார். சென்னை YMCA மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்ட மேடைக்கு புறப்பட்டிருக்கிறார். சென்னை YMCA மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்ட மேடைக்கு பிரதமர் மோடி புறப்பட்டிருக்கிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து காரில் அவர் புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஜெபர்சன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஜெபர்சன், விவரங்கள். அம்ருத், ஒரே வாரத்தில் 2வது முறையாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று சரியாக 3 மணிக்கு சென்னை விமான நிலையத்தை வந்தடைந்தார். அங்கிருந்து கல்பாக்கம் சென்ற அவர் தற்போது ஹெலிகாப்டர் மூலமாக கல்பாக்கத்திலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு மீண்டும் வந்து சேர்ந்திருக்கிறார். அங்கிருந்து தற்போது கார் மார்க்கமாக கார்ல அவர் YMCA மைதானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். கடுமையான பாதுகாப்புக்கு மத்தியில் தற்போது பாரத பிரதமர் சென்னை விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக YMCA திடலுக்கு, அதாவது அந்த மைதானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இங்குதான் பாஜக சார்பில் பொதுக்கூட்டம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏராளமான பாஜகவினர் இங்கு திரண்டிருக்கிறார்கள். இங்கு வரக்கூடிய பாஜகவினர் பல்வேறு கட்ட சோதனைக்கு பின்னரே இந்த கூட்டத்திற்கு உள்ளே அனுமதித்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் உரையாற்றுவதற்காக, பாஜகவினுடைய பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுவதற்காக பாரத பிரதமர் சென்னை விமான நிலையத்திலிருந்து YMCA மைதானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சாலை முழுவதும் அவர் வாகனம் வரும் வழி எங்கும் முற்றிலுமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டு தற்போது அந்த வாகனம் தனியாக பிரதமருடைய பாதுகாப்பு வாகனங்களுடன் சேர்ந்து வரக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. சென்னை விமான நிலையத்திற்கு முன்னதாக மும்பையிலிருந்து வரும்போதே அவருக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, தமிழக காவல்துறையினுடைய தலைவர் என அனைவரும் அவரை வரவேற்றிருந்தார்கள். தொடர்ந்து தற்போது அவர் கட்சி நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய இந்த காட்சியை தான் பார்க்க முடிகிறது. இன்னும் 5 நிமிடங்கள்ல அவர் YMCA வந்தடைவார். இங்கு 1 மணி நேரம் அவர் வந்து இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இருப்பதாக அவருடைய நேரம் குறிப்பிட்டு ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நேர குறிப்பீட்டில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு வந்த உடனேயே கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிவிட்டு இங்கிருந்து உடனடியாக அவர் புறப்பட்டு செல்வதற்கான ஏற்பாடுகளும் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கத்திற்கு மாறாக 10,000க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியை ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சாலையின் நடுவே ஆங்காங்கே போலீசார் வந்து நிறுத்தி வைக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. பாரத பிரதமரை வரவேற்கும் விதமாக சாலையில் இருபுறங்களிலேயும் பாஜக கொடி பறக்க விடப்பட்டிருக்கிறது. அதே போல பிளெக்ஸ் பேனர்களும் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மோடியை வரவேற்கும் விதமாக பலர் அந்த YMCA மைதானத்திற்கு வெளியே பல பாஜக தொண்டர்கள் ஆங்காங்கே நின்று வரவேற்பதற்காகவும் தயாராக இருக்கிறார்கள். தற்போது கிண்டி கத்திப்பாரா தாண்டி, கத்திப்பாரா மேம்பாலத்தை தாண்டி பாரத பிரதமருடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. அம்ருத்.
தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெபர்சன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.